ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி ஈத் ஸ்பெஷலாக ரொம்ப பாரம்பரியமான வட்டிலாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் அதே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கருப்பட்டி வச்சு வட்டிலாப்பம் செய்ய போகிறோம். வட்டிலாப்பம் செய்யலை அளவுகள் கொஞ்சம் மாறிட்டால் கூட அந்த பக்குவம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியான அளவுகள்லேயே வட்டிலாப்பத்தை பக்குவமாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இன்றைக்கி 250 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தேங்காவை துருவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியான பால் எடுத்து வச்சுருக்கேன். தலைப்பாலாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட்டியான பால் எடுத்துக்கணும். இந்த 250 ml பாலுக்கு, தேங்காய் பாலுக்கு 7 முட்டை எடுத்திருக்கேன். கருப்பட்டியோட அளவு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம 250 கிராம் மொத்தமாக தேவைப்படும். நம்ம 200 கிராம் அளவுக்கு கருப்பட்டியும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்து செய்ய போகிறோம். எப்போதுமே கருப்பட்டி சீனி 2 சேர்த்து செய்யலை இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி ஈஸியான அளவாக பார்த்தீங்க அப்படின்னா இது 3மே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் அந்த பவுலுக்கு எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு முட்டை, அதே அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கிராம் அளவு கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பவுல் வச்சோ இல்லை ஒரு கப்பு வச்சோ அளவு எடுத்துக்கோங்க. முதல்ல முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை பீட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா முட்டையோ தேங்காய் பாலோ இதை பீட் பண்ணையில் எதையுமே வந்து நம்ம மிக்சியோ ஹேண்ட் பிளெண்டர் மிக்சர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி விஸ்க்லையோ இல்லை கூடுமான வரைக்கும் நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கருப்பட்டி சேர்த்து கலந்துக்க போகிறோம். கையை வச்சு கலந்து விடையில் பார்த்தீங்கன்னா அந்த வட்டலாப்பம் செஞ்சு வரையில் சின்ன சின்ன பபிள்ஸோட நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். வாயில் போட்டாலே கரையிற மாதிரி இருக்கும். நம்ம மிக்சியோ இந்த மாதிரி சூடு வர்ற மாதிரி ஏதாவது பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுனா அது கொஞ்சம் கட்டியாக போயிடும். இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு வாசத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவரிங் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து அந்த இனிப்பு டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறணும். கருப்பட்டி சீனி எல்லாம் கரைஞ்ச பிறகு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போதுமே வெந்த பிறகு இனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிடும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இனிப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இதுக்கு இதை வடிகட்டி சேர்த்துக்கணும். கண்டிப்பாக வடிகட்டி சேர்த்துக்கணும். கருப்பட்டியில் கொஞ்சம் கல் தூசி இதெல்லாம் இருக்கும். அது போக நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வடிகட்டினா தான் அந்த முட்டையோட வாடை அதில் உள்ள அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாடை குறையும். பாத்திரத்துக்கு 3/4 அளவுக்கு இருக்குது. விளிம்பு வரைக்கும் வைக்க வேண்டாம். இப்போ அதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 3 கப் போல் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். அந்த ஸ்டாண்டில் டைரெக்டாக வைக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம முட்டை தேங்காய் பால் கலவை இருக்க பவுலை தூக்கி வச்சுக்கணும். இந்த பாத்திரத்தையும் கட்டாயம் நம்ம மூடி வைக்கணும். இல்லது வேத்து தண்ணியெல்லாம் உள்ளே வடிஞ்சிடும். நல்ல டைட்டாக இருக்க மாதிரி மூடி வச்சுக்கோங்க. நான் முதல்ல வச்சுருந்த மூடி அந்த மேல் மூடியை வந்து தட்டுற மாதிரி இருந்தது. அதனால் அதை எடுத்துகிட்டு வேறு மூடி மாற்றி வைக்கிறேன். நல்ல பொருந்துற மாதிரி மூடி இல்லாட்டி நீங்கள் ஃபாயில் பேப்பர் கூட மூடிக்கலாம். இப்போ வெளி பாத்திரத்தையும் மூடி வச்சிடணும். இது குறைஞ்சது ஒரு 45 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே லோ டு மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கேன். நான் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன டூத் பிக்கோ அல்லது கத்தியோ வச்சு நடுவில் குத்தி பார்க்கலாம். ஒட்டாமல் வரணும். அதில் லேசாக பாருங்கள், அந்த கத்தியில் லேசாக ஒரு ஈரப்பதம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் வேகணும். திரும்பவும் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறேன். டோட்டலாக 45 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நல்ல பக்குவமாக வெந்துட்டு இதோட நம்ம அடுப்பு அணைச்சி வச்சிடலாம். இதை சூடாக எடுக்கிறதோட நல்லா ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பீஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும். இப்படி ஓரத்தில் எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே பிளேட்டில் கூட மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை வச்சு துண்டு துண்டாக கூட எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நல்ல கரெக்டான பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி நல்ல ஒரு சாஃப்டாக வாயில் போட்டாலே கரையிற டேஸ்ட்டோடு இருக்கும். நீங்கள் ரெகுலராக வட்டலாப்பம் செய்கிறவங்களா இருந்தால் கூட இந்த அளவுகளோட நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.